மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு 2 மாசமா என் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் ஊரா போயின்னு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட தமிழ்நாடு அரசு தான் என்னை காப்பாற்றணும். அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு முழு காரணம் இவங்க தான், வேற யாரும் கிடையாது. தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் இறந்ததுமே அந்த கட்சியின் மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் என்பவர் நியமிக்கப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனந்தன் தலைவராக நியமிக்கப்பட்டதில் இருந்தே இவர்கள் இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை தற்போதைய தலைவர் ஆனந்தன் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நீக்கியிருப்பதாக பொற்கொடி போர்க்கொடி தூக்கியுள்ளார். அதன் காரணமாக பொற்கொடி கட்சி பதவியில் இருந்து நீக்கப்பட்ட சம்பவமும் சமீபத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் ஆனந்தனின் மருமகனான வில்லியம்ஸ் என்பவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் அதிர்ச்சி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சென்னை ஆவடியை அடுத்த பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் வில்லியம்ஸ். இவர் ஆனந்தின் மகளான அஸ்வினி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு ஆனந்தன் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் மனம் மாறிய அஸ்வினி தனது கணவர் வில்லியம்ஸை விட்டு பிரிந்து ஆனந்தன் வீட்டுக்கே சென்று விட்டார். அந்த நாளில் இருந்து வில்லியம்ஸை குறிவைக்க தொடங்கிய ஆனந்தனின் தரப்பு அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வில்லியம்ஸ் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றில், ஒரு 2 மாசமா என் உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஊரா போய்கிட்டு இருக்க. ஏற்கனவே என்ன அம்பத்தூர்ல கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட மாமனார் ஆனந்தன் தான். அவரோட மனைவி கவிதா, அவரோட மகள் அஸ்வினி, இறந்து போன ஆம்ஸ்ட்ராங்கோட தம்பி கீனோஸ் தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து கூலிப்படையை ஏவி விட்டு என்ன கொலை பண்ண பாக்குறாங்க. இது சம்பந்தமா ஆம்ஸ்ட்ராங் கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா அவர் விசாரிச்சு என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதனால ஆனந்தனுக்கு ஆம்ஸ்ட்ராங் மேல காழ்ப்புணர்ச்சி இருக்கு என பகிரங்கமாக அந்த வீடியோவில் பேசியுள்ளார். தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் ஆனந்தன் குறித்து அவரது மருமகன் வெளியிட்ட வீடியோ காட்டுத்தீ போல பரவி வருகிறது. என் பேர் வில்லியம்ஸ். நான் ஒரு வழக்கறிஞர். நான் ஆவடி பக்கத்தில் இருக்கிற பட்டாபிராமில் எனக்கு வீடு. நான் இப்போ ஒரு 2 மாசமா என் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் ஊரா போயின்னு இருக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அம்பத்தூரில் என்னை கொல்லறதுக்கு முயற்சி நடந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட மாமனார், அதாவது இப்போ இருக்கிற பிஎஸ்பியோட மாநில தலைவர் பி ஆனந்தன், அப்புறம் அவரோட மனைவி கவிதா, அப்புறம் அவரோட பொண்ணு, அதாவது என் பொண்டாட்டி அஸ்வினி, இவங்க 3 பேர். அப்புறம் ஏற்கனவே இறந்து போன மாநில முன்னாள் தலைவரோட சகோதரர் திரு கீனோஸ் அவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை கொல்றதுக்கு கூலிப்படையை ஏவி விட்டு என்னை நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்னை பின்தொடர்ந்து என்னை வாழ விடாமல் என்னை எப்படியாவது கொல்லணும்னு சுற்றின்னு இருக்காங்க. என் உயிரை பாதுகாத்துக்காக நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, இப்போ இருக்கிற மாநில தலைவரோட பொண்ணும் நானும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பிறந்ததுலேருந்தே எனக்கு கடலையும் காட்டல. அவங்க அப்பா, இப்போ இருக்கிற தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி எங்களை ஃபோன் பண்ணி வர வச்சு என் மனைவியை கூப்பிட்டு போனாங்க. அப்போத்துலேருந்து அவங்க மனசு மாறிட்டாங்க. என்கிட்ட ஒழுங்காக பேசுறதில்ல, எதுவுமே கிடையாது. அப்போத்துலேருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது. என்னை எப்படியாவது கொல்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்தப்போலாம் நான் புகார் கொடுத்துருக்கேன். இது சம்மந்தமாக 3 வாட்டி 3 இடத்துல, திருமலவாயிலில், பட்டாபிராமில், செவ்வாப்பேட்டில், எல்லா இடத்துலையும் நான் புகார் கொடுத்து அவர் இனிமேல் பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனாலும் என்னை அவங்க நிம்மதியாக வாழ விடலை. தொழில் ரீதியாகவும் எல்லா வகையிலையும் எனக்கு எல்லா பிரச்சனைகளும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தாங்கிட்டு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பம் சரியாயிடும்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ என்னை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கூலிப்படையை ஏவி விட்டுருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ அரசியல் செல்வாக்கை வச்சுக்கிட்டு, பணபலத்தை வச்சுட்டு எப்படியாவது என்னை கொலை பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம், வர்றவங்க என் மேலே பொய்யான
ஏற்கனவே என் மேலே நிறைய வதந்திகள் வந்து அங்கேருந்து அவங்க பலப்பினே தான் இருக்காங்க. அது வச்சுக்கிட்டு என் மேலே பொய்யான ஒரு புகார் பொய்யா வந்து சாவடிக்கிறவங்க பொய்யா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறேன்னு அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு கேள்விப்பட்டேன். இவரும் எல்லாத்துக்கும் பணம்லாம் கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணியிருக்காரு. பழைய தலைவர்கிட்ட இவங்க போய் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவர் விசாரித்து என் மேலே என்ன தப்பும் இல்லை, நான் இருக்கிற நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணார். இவங்களுக்கு அதுவும் ஒரு கால் பிடிச்சி அவர் மேலே, அவருக்கு ஆகலை. சரி, இப்போ அவர் இறந்த உடனே அவரோட சகோதரர்கிட்ட சொல்லி பொய்யான தகவல் அவர்கிட்ட சொல்லி என்னை எப்படியாவது சாவடிக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு தான் என்னை காப்பாற்றணும், அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு முழு காரணம் இவங்க தான், வேறு யாரும் கிடையாது. எனக்கு எந்த பகையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, வேறு யாரும் என் மேலே எந்த பகையும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். எனக்கு எது வேணாலும் இவங்க தான் காரணம். என் பேர் வில்லியம்ஸு, நான் ஒரு வழக்கறிஞர். நான் வந்து ஆவடி பக்கத்தில் இருக்கிற பட்டாபிராமில் எனக்கு வீடு. நான் வந்து இப்போ ஒரு 2 மாதமாக வந்து என் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் வந்து ஊராக போயின்னு இருக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து அம்பத்தூரில் என்னை கொல்றதுக்கு முயற்சி நடந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோடய மாமனார், அதாவது வந்து இப்போ இருக்கிற பிஎஸ்பியோட மாநில தலைவர் பி ஆனந்தன், அப்புறம் வந்து அவரோட மனைவி கவிதா, அப்புறம் அவரோட பொண்ணு அதாவது என் பொண்டாட்டி அஸ்வினி, இவங்க 3 பேர். அப்புறம் வந்து ஏற்கனவே இறந்து போன மாநில முன்னாள் தலைவரோட சகோதரர் திரு கீனோஸ் அவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை கொல்றதுக்கு கூலிப்படையை ஏவி விட்டு என்னை நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்னை பின்தொடர்ந்து என்னை வாழ விடாமல் என்னை எப்படியாவது கொல்லணும்னு சுற்றின்னு இருக்காங்க. என் உயிரை பாதுகாத்துக்காக நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, இப்போ இருக்கிற மாநில தலைவரோட பொண்ணும் நானும் வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பிறந்ததுலேருந்தே எனக்கு கடலையும் காட்டல. அவங்க அப்பா இப்போ இருக்கிற தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி எங்களை ஃபோன் பண்ணி வர வச்சு என் மனைவியை கூப்பிட்டு போனாங்க. அப்போத்துலேருந்து அவங்க மனசு மாறிட்டாங்க. என்கிட்ட ஒழுங்காக பேசுறதில்ல, எதுவுமே கிடையாது. அப்போத்துலேருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது. என்னை எப்படியாவது கொல்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்தப்போலாம் நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன். இது சம்மந்தமாக 3 வாட்டி 3 இடத்துல, திருமலவாயிலில், பட்டாபிராமில், செவ்வாப்பேட்டில் எல்லா இடத்துலையும் நான் புகார் கொடுத்து அவர் இனிமேல் இருக்க பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனாலும் என்னை வந்து அவங்க நிம்மதியாக வாழ விடலை. தொழில் ரீதியாகவும் எல்லா வகையிலையும் எனக்கு எல்லா பிரச்சனைகளும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தாங்கிட்டு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்த்து குடும்பம் சரியாயிடும்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ என்னை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கூலிப்படையை ஏவி விட்டுருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ அரசியல் செல்வாக்கை வச்சுக்கிட்டு பணபலத்தை வச்சுட்டு எப்படியாவது என்னை கொலை பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் வர்றவங்க வந்து என் மேலே பொய்யான, ஏற்கனவே என் மேலே நிறைய வதந்திகள் வந்து அங்கேருந்து அவங்க பலப்பினே தான் இருக்காங்க. அது வச்சுக்கிட்டு என் மேலே பொய்யான ஒரு புகார் பொய்யா வந்து சாவடிக்கிறவங்க பொய்யா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறேன்னு அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு கேள்விப்பட்டேன். இவரும் எல்லாத்துக்கும் பணம்லாம் கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணியிருக்காரு. பழைய தலைவர்கிட்ட இவங்க போய் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவர் விசாரித்து என் மேலே என்ன தப்பும் இல்லை, நான் இருக்கிற நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணார். இவங்களுக்கு அதுவும் ஒரு கால் பிடிச்சி அவர் மேலே, அவருக்கு ஆகலை. சரி, இப்போ அவர் இறந்த உடனே அவரோட சகோதரர்கிட்ட சொல்லி பொய்யான தகவல் அவர்கிட்ட சொல்லி என்னை எப்படியாவது சாவடிக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு தான் என்னை காப்பாற்றணும், அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு முழு காரணம் இவங்க தான், வேறு யாரும் கிடையாது. எனக்கு எந்த பகையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, வேறு யாரும் என் மேலே எந்த பகையும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். எனக்கு எது வேணாலும் இவங்க தான் காரணம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.